Worshipping God is not just saying some nice things. தேவனை ஆராதிப்பது என்பது ஏதோ நல்ல காரியங்களை சொல்வதல்ல. This is the first man in the Bible whom we read worship God. தேவனை ஆராதித்த முதல் மனிதனை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். Who said like this? இப்படி சொன்னார், I've lost everything. நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். But I had nothing when I came into the world. ஆனால் இந்த உலகத்துக்கு வரும்பொழுது நான் ஒன்றையும் கொண்டு வரவில்லை. I came naked. நான் நிர்வாணியாய் வந்தேன். When I go, I will go naked. நான் போகும்போது நிர்வாணியாய் போவேன். But for the short period, God gave me children. ஆனால் இந்த குறைந்த காலத்திலே தேவன் எனக்கு பிள்ளைகளை கொடுத்தார். He gave me camels and sheep and property. ஆடுகளையும் சொத்துக்களையும் கொடுத்தார், ஆடுகளையும் கொடுத்தார், ஒட்டங்களை கொடுத்தார். Now He's taken them all away. இப்ப எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். But I still have God. ஆனால் எனக்கு இன்னுமாய் தேவன் பக்கம் இருக்கிறார். God is enough for me. எனக்கு தேவன் போதும். That is a true worshipper. அவன் தான் மெய்யான தேவனை ஆராதிக்கிறவன். Some of you may think that you are worshiping God. உங்களிலே சிலர் நீங்கள் நான் தேவனை ஆராதிக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். I want you to learn something from here. இங்கிருந்து ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். That the first man who worshiped God in the Bible வேதத்திலே தேவனை முதலாவது ஆராதித்த மனிதன் worshiped God by saying, God, you are enough. I don't need anything else on this earth. ஆண்டவரே நீர் எனக்கு போதும், இந்த பூமியிலே வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஆராதித்தான். Not my family, not my property. என்னுடைய குடும்பமோ என்னுடைய சொத்தோ அல்ல. If you give me those things, I'm thankful. நீர் அவர்களை கொடுத்தால் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். But even if they are not there, you are enough. அவைகள் இல்லாவிட்டாலும் ஆண்டவரே நீர் எனக்கு போதும். All of you who can say to God, you are enough for me, Lord, they are the true worshippers here. ஆண்டவரே நீரே எனக்கு போதும் என்று சொல்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் தான் மெய்யாய் தேவனை ஆராதிக்கிறவர்கள். The rest are just making a noise with their mouth. மற்றவர்கள் எல்லாரும் தங்களுடைய வாயை வைத்து சத்தம் தான் போடுகிறார்கள். The true worshippers are those who say, Lord Jesus, I only want you. மெய்யாய் தேவனை ஆராதிக்கிறவர்கள் ஆண்டவரே நீர் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்வார்கள். Psalm 73 verse 25. சங்கீதம் 73:25. Here is a worshipper. இங்கே தேவனை ஆராதிக்கிறவன் ஒருவன் இருக்கிறார். His name was Asaph. அவனுடைய பெயர் ஆசாப். This is not a psalm written by David, it's a psalm written by Asaph. இது சங்கீதக்காரன் தாவீதால் எழுதப்பட்டதல்ல, இது ஆசாபால் எழுதப்பட்டது. What does he say? என்ன சொல்கிறார்? On verse 25. 25 On earth I desire nobody but you. பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. That's the first thing. அதான் முதலாவது Because காரியம். we are on earth first. பூமியிலே எனக்கு நீர்தான் முதலாம். Lord, I desire nothing on earth but you. ஆண்டவரே இந்த பூமியிலே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. No family, no friends, no property. குடும்பமானாலும் நண்பர்களானாலும் சொத்தானாலும் ஆண்டவரே அதிலே எனக்கு விருப்பம் இல்லை. All that is extra. அவைகள் எல்லாம் எனக்கு கூட அதிகப்படியாய் கொடுக்கக்கூடிய What do I காரியம். want? I want you. ஆண்டவர் முதலாவதாக எனக்கு நீர்தான் வேண்டும். I only want you. நீர் மட்டுமே எனக்கு போதும். I don't want anything else. வேற ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே. If you give me, I am accepting it, but I don't want them. நீர் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அது எனக்கு தேவையில்லை. I only want you. நீர் மட்டுமே எனக்கு போதும். As long as I live on this earth. இந்த பூமியிலே நான் வாழும் பரியந்தம். If you can say that நீங்கள் அதை சொல்ல முடிந்தால், sincerely from your heart, உண்மையாலுமே உள்ளத்திலிருந்து நீங்கள் அதை சொல்ல முடிந்தால், you are worshiping God. நீங்கள் தேவனை ஆராதிக்கிறீர்கள். Otherwise you are just making noises with your lips. இல்லாவிட்டால் உதடுகளிலே சத்தம் மட்டும் தான் போடுகிறீர்கள். All of us open our mouth and say things to God. நாம் எல்லாரும் வாய் திறந்து தேவனிடத்திலே பல காரியங்களை சொல்லலாம். And in the heart he knows who among us are saying, Lord, I only want you. உள்ளத்திலே யாரெல்லாம் ஆண்டவரே நீர் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்கிறார்கள் யார் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். They are the true worshippers. அவர்கள் தான் மெய்யாய் தேவனை And ஆராதிக்கிறவர்கள். Jesus said in Matthew 4:10 to the devil. மத்தேயுவிலே 4 முறை தேவன் இயேசு சாத்தானிடத்திலே சொன்னார். Matthew 4:10. மத்தேயு 4:10 சொல்கிறார், You must worship God and then serve him. நீ அவருக்கு ஆராதனை செய்து அவருக்கு சேவிப்பாயாக. So only those who truly worship God can truly serve him. அவரை மெய்யாய் யார் ஆராதிக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே மெய்யாய் அவரை சேவிக்க முடியும். That is why I believe there are very few true servants of God on this earth. ஆகவே தான் நான் என்ன நம்புகிறேன் என்றால் இந்த பூமியிலே மிக குறைந்தவர்கள் தான் தேவனுக்கு சேவை There are many செய்கிறார்கள். people who call themselves God's servants. அநேகர் தங்களை தேவ ஊழியர் என்று அழைத்துக் But கொள்கிறார்கள். the true servants of God ஆனால் மெய்யான தேவ are ஊழியர்கள் those who can say, Lord, I want nothing on earth but you. ஆண்டவரே இந்த பூமியிலே வேறு ஒன்றும் எனக்கு உம்மை தவிர வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம் I என்று சொல்கிறார்கள். don't want anyone, any human being also, but ஆண்டவரே you. ஆண்டவரே உம்மை தவிர எனக்கு இன்னும் ஒரு மனிதன் கூட தேவையில்லை. I don't even want a ministry. ஆண்டவரே எனக்கு ஊழியம் கூட தேவையில்லை. I want you. நீர் எனக்கு போதும். Those are the only true servants of God on this earth. அவர்கள் மட்டுமே இந்த பூமியிலே மெய்யான தேவ ஊழியர்களாய் இருக்கிறார்கள். And there are very, very few. மிக மிக சிலரே தான் But இருக்கிறார்கள். God has got a few. But God has a few like that. ஆனால் அதுபோல தேவனுக்கு ஒரு சிலர் இருக்கிறார்கள்.
You know, you've heard in India about Sadhu Sundar Singh. இந்திய தேசத்திலே சாது சுந்தர் சிங்கை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். I believe he was the greatest servant of God India has ever seen. இந்தியா இதுவரை கண்டிராத மிகப்பெரிய தேவ ஊழியராய் சாது சுந்தர் சிங் I was இருந்தார். a young Christian, he was my hero. நான் வாலிப கிறிஸ்தவனாய் இருந்தபொழுது அவர்தான் என்னுடைய ஹீரோவா I இருந்தார். read all about him. அவரை குறித்து எல்லாவற்றையும் வாசித்தேன். And I saw one thing about him. ஒரு காரியத்தை அவரை குறித்து பார்த்தேன். He really loved Jesus Christ. உண்மையாலுமே இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவராய் இருந்தார். He loved Jesus more than anything on this earth. இந்த பூமியில உள்ள எந்த காரியத்தை காட்டிலும் அதிகமாக இயேசுவை நேசித்தார். He said, if I can't have you, I'll go and put my head on the train track and kill myself. ஆண்டவரே, நீர் எனக்கு வெளிப்படுத்தாவிட்டால் நான் ரயில் தண்டவாளத்தில் வைத்து நான் மரித்து விடுவேன் என்று சொன்னார். What a love for Jesus. எவ்வளவு தேவனுடைய அன்பு. He didn't even know who God was. தேவன் யாருன்னே அவருக்கு தெரியாது. But God picked up that young boy. ஆனால் அந்த இளம் வாலிபனை தேவன் பொறுக்கி எடுத்தார். When he was 15 years old. அவர் 15 வயதா இருக்கும் பொழுது தேவன் அவரை தெரிந்து கொண்டார். You know the greatest man of God India has seen? இந்திய தேசமானது became a disciple at the age of 15. இந்திய தேசமானது தேவனுடைய மனுஷனாய் ஒருவனை கண்டிருக்கும் என்று சொன்னால் மிகப்பெரிய தேவ மனுஷன் அவர் தேவனை சீஷனாய் மாறினது 15 வயதா இருக்கும் பொழுது. You don't have to be 50 years old before you become like him. நீங்கள் அவரை போல மாறுவதற்கு 50 வயதாக வேண்டும் என்று தேவையில்லை. Almost all the people sitting here are more than 15 years old. கிட்டத்தட்ட இங்க உட்கார்ந்திருக்கிற பெரும்பாலானவர்கள் 15 வயதுக்கு அதிகமானவர்களாக இருக்கிறார்கள். But you may not be a worshipper. ஆனால் நீங்கள் ஆராதிக்கிறவராய் இல்லாமல் இருக்கலாம். You come for the meetings when it is convenient. வசதிப்பட்டால் கூட்டத்துக்கு வருகிறீர்கள். If it is raining too much, you won't go. மழை அதிகமாய் பெய்தால் கூட்டத்துக்கு போக மாட்டீர்கள். Where will you be a disciple? எப்படி நீங்கள் சிஷ்யராய் மாற முடியும்? When will God use you to serve him? Never. எப்பொழுது தேவன் உங்களை அவருக்கு பயன்படுத்த முடியும்? ஒரு காலம் பயன்படுத்த முடியாது. So this is what we need to learn. Lord, I desire nothing on earth but you. ஆண்டவரே, பூமியிலே உம்மை தவிர வேற விருப்பமில்லை என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது same verse. அதே வசனம். When I get to heaven, பரலோகத்திலே நான் போகும்பொழுது I only want you. அங்கே உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? I don't want a house or street or crown or anything. அங்கே எனக்கு ஒரு மாளிகையோ அல்லது சாலையோ அல்லது கிரீடமோ எனக்கு தேவையில்லை. I don't want a reward also. ஆண்டவரே, அங்கே எனக்கு ஒரு பலன் வெகுமதியும் தேவையில்லை. I only want you. ஆண்டவரே, நீர் மட்டுமே எனக்கு போதும். You are my reward. நீரே என்னுடைய வெகுமதி. That is a worshipper. அதான் ஆராதனை. Some people think, why do you want to go to heaven? சிலரை கேளுங்கள், ஏன் பரலோகத்துக்கு போக வேண்டும்? Oh, there'll be no more sickness. அங்கே வியாதி இருக்காது. No more sorrow. துக்கம் இருக்காது. All these people who trouble me won't be there. என்னை தொந்தரவுபடுத்துவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். They are not looking for Jesus. அவர்கள் இயேசுவை அங்கே பார்ப்பதில்லை. They are looking for the comfort and ease of heaven. அவர்கள் பரலோகத்தினுடைய சொகுசும் பரலோகத்தினுடைய ஆறுதலும் தேவை என்று சொல்கிறார்கள். They may go to heaven, but they will be in the far corners of heaven. அவர்களும் பரலோகத்துக்கு போகலாம், ஆனால் பரலோகத்தில் தூரத்திலே இருப்பார்கள். They will be 1 million miles away from Jesus. அவர்கள் இயேசுவை விட 1 மில்லியன் மைல்களுக்கு அப்பால் இருப்பார்கள். I'll tell you that. நான் அதை சொல்லுகிறேன். Because that's what you wanted. ஏனென்றால் அதுதான் உங்களுக்கு தேவைப்பட்டது. You wanted freedom from sickness, வியாதியிலிருந்து விடுதலை தேவைப்பட்டது, freedom from problems, பிரச்சனையிலிருந்து விடுதலை தேவைப்பட்டது, freedom from people troubling you, ஜனங்களை தொந்தரவுபடுத்தும் விடுதலை, and all the tears are wiped away from your eyes, உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைக்க வேண்டும், and you can live a comfortable life. ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டும். You can live in the far corners of heaven and have all that. பரலோகத்திலே தூரத்திலே ஒரு மூலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் இதெல்லாம் கிடைக்கும். Maybe once in 1,000 years you may get to see Jesus. ஒருவேளை 1000 வருஷங்களுக்கு ஒரு முறை இயேசுவை ஒரு பார்வை பார்க்கலாம். But there are others. ஆனால் மற்றவர்கள் இருக்கிறார்கள். Say, Lord, that's not what I am looking for. ஆண்டவரே, இதையெல்லாம் நான் பார்க்கவில்லை. I want you. எனக்கு நீர்தான் வேண்டும். And if you delight in the Lord, he will give you the desires of your heart. கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருந்தால் உங்கள் இதயத்தினுடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். I told the Lord once, ஒரு முறை நான் ஆண்டவரிடத்திலே சொன்னேன், I am ready to be in hell for eternity if you are there. ஆண்டவரே, நரகத்திலே மட்டும் நீர் இருப்பீர் என்று சொன்னால் அங்கே நான் நித்தியமாக இருக்க நான் விரும்புகிறேன். Fire is okay. நெருப்பு பரவாயில்லை. Worms are biting me continuously, okay. புழுக்கள் என்னை தொடர்ந்து கடித்துக் கொண்டே இருக்கிறது பரவாயில்லை. Lord Jesus, if you are there, I don't desire anything else. ஆண்டவரே, நீர் மட்டும் அங்கே இருப்பீர் என்று சொன்னால் எனக்கு உம்மை தவிர வேறு விருப்பம் இல்லை. Can you say that to the Lord? நீங்கள் ஆண்டவரிடத்தில் அப்படி சொல்ல முடியுமா? I didn't say that to become spiritual. I really feel like that even now. நான் ஆவிக்குரிய மாற வேண்டும் என்று அப்படி சொல்லவில்லை. இப்பொழுதும் அப்படிதான் உணர்கிறேன். I am not one bit interested in the mansions or comfort of heaven. அங்கே உள்ள வாசஸ்தலத்துக்கோ அல்லது ஆறுதலுக்கோ தேறுதலுக்கோ நான் 1% துளி கூட விருப்பமில்லை. Jesus is everything to me. இயேசு எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். I am a worshipper. நான் ஆராதிக்கிறவன். I want to say to all of you, எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன், be a worshipper. ஒரு ஆராதிக்கிறவராய் இருங்கள். If Sadhu Sundar Singh could be like that at the age of 15, why can't we be like that? சாது சுந்தர் சிங் 15 வயதிலே அப்படி இருக்க முடியும் என்று சொன்னால் ஏன் நாம் இருக்க முடியாது? He did not live a long life. அவர் நீண்ட வாழ்க்கை வாழவில்லை. By the time he was 42 years old, he died. 42 வயதா இருக்கும் பொழுதே அவர் மரித்து விட்டார்.
42. Many of you are more than 42. உங்கள் அநேகர் 42 வயதை கடந்து விட்டீர்கள். Sadhu Sundar Singh was dead by then. அந்த நேரத்தில் அந்த வயதிலே சாது சுந்தர் சிங் மரித்து விட்டார். What he accomplished for the Lord lasts till today. ஆனால் தேவனுக்கென்று அவர் சாதித்த காரியங்கள் இன்று வரை அது இருக்கிறது. Nearly 100 years after his death. 100 ஆண்டுகள் அவர் கடந்து சென்று விட்டார். My dear brothers and sisters. என் அருமையான சகோதர சகோதரிகளே. God blesses the ministry of those who are worshippers. யாரெல்லாம் ஆராதிக்கிறவர்களா இருக்கிறார்களோ அவருடைய ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். Job was a worshipper. யோபு ஆராதிக்கிறவனாய் இருந்தார். He loved God more than property and relatives. சொத்தை காட்டிலும் உறவினர்களை காட்டிலும் அதிகமாக இயேசுவை தேவனை நேசிக்கிறவராய் இருந்தார். But ஆனால் we see one thing in Job's life. யோபுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை பார்க்கிறோம். He could not endure like that for a long time. அப்படியே நீண்ட நாட்களாக அவர் வாழ முடியவில்லை. In the beginning he was like that. ஆரம்பத்தில் அப்படி இருந்தார். But after a few days, சில நாட்கள் கழிய you know, it says here that some of his friends came to visit him. யோபுடைய நண்பர்கள் அவரை சந்திக்கும்படியாக வந்தார்கள். And Job chapter 1 யோபு 1ஆம் அதிகாரம் verse 13, 13ஆம் வசனம். They sat down on the ground with him for 7 days and 7 nights, and nobody spoke a word to him because his pain was very great. அங்கே அவர் 7 பேர்களும் அங்கே தரையிலே உட்கார்ந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒருவராய் மாறி மாறி பேசிக்கொண்டே இருந்தார்கள். That happened after the Lord opened up the last hedge also. தேவன் கடைசி வெளியை திறந்த பிறகு அது நடக்கிறது. First I told you the hedge of property and loved ones was opened up. முதலாவதாக அவருடைய சொத்து அவரை நேசிக்கிறவர்கள் என்கிற அந்த வேலி உடைக்கப்பட்டது. Now there was one more circle. இப்பொழுது இன்னும் ஒரு வட்டம். What are 3 conditions of discipleship? 3 சீஷத்துவத்தின் நிபந்தனைகள் என்ன? Love Jesus more than all your family members. உங்களுடைய குடும்ப அங்கத்தினரை காட்டிலும் அதிகமாக இயேசுவை நேசிக்க வேண்டும். Love Jesus more than your property. உங்களுடைய சொத்தை காட்டிலும் அதிகமாக இயேசுவை நேசிக்க வேண்டும். And third, the most difficult. மூன்றாவது அதிக கஷ்டமானது. Love Jesus more than yourself. சொந்த சுயத்தை காட்டிலும் அதிகமாக இயேசுவை நேசியுங்கள். So now that one circle was still there. அங்கே இந்த வட்டம் இன்னுமா இருக்கிறது. And the devil came to God. பிசாசு தேவனிடத்திலே வந்தான். And God could boast about Satan again. மீண்டுமாய் God could boast to Satan about Job again. மீண்டுமாய் யோபுவை குறித்து சாத்தானிடத்திலே தேவன் பெருமையாய் பேசினார். Chapter 2 verse 3. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Have you seen my servant Job? என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? Blameless, upright man. உத்தமனும் சன்மார்க்கனும். Fearing God. தேவனுக்கு பயந்து turning away from evil. பொல்லாப்புக்கு விலகுகிறவன். Satan could say, God, you already told me that once. ஆண்டவரே நீர் ஏற்கனவே ஒருமுறை யோபுவை பற்றி இவையெல்லாம் சொல்லிவிட்டீரே. And God says, I will keep on boasting about my true servants. என்னுடைய மெய்யான ஊழியர்களை குறித்து நான் தொடர்ந்து மேன்மை பாராட்டிக் கொண்டே இருப்பேன், பெருமையாக இருப்பேன். I like that. எனக்கு அது பிடிக்கிறது. God doesn't mind keeping on boasting about true servants of his again and again and again and again. அவருடைய மெய்யான ஊழியர்களை மீண்டும் மீண்டுமாய் அவர்களை பற்றி சாத்தானிடத்திலே பெருமையாய் பேசுவதிலே ஆண்டவர் சோர்ந்து போகிறதில்லை. Satan, I know you heard it from me once, but you are going to hear it from me 1,000 times. சாத்தானே ஒருமுறை நீ என்னிடத்திலே கேட்டாய் என்று நான் அறிந்திருக்கிறேன், நான் 1000 முறை நீ கேட்க போகிறாய். Have you seen that man in that part in that village in Tamil Nadu? தமிழ்நாட்டில் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த நபரை நீ பார்த்தாயா? Have you seen that woman in that other street in that town? இந்த வீதியிலே இந்த பட்டணத்திலே உள்ள இந்த சகோதரி நீ பார்த்தாயா? Blameless, upright, உத்தமனும் சன்மார்க்கனும், fearing God, தேவனுக்கு பயப்படுகிறவனும், turning away from evil. பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனுமாய் இருக்கிறான். And Satan, I will keep on boasting about those people to you. சாத்தானே இந்த மக்களை குறித்து உன்னிடத்திலே நான் பெருமை பாராட்டிக் கொண்டே இருப்பேன். Do you want to be a person like that? நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க விருப்பம் இல்லையா? Or do you want the empty praise of human beings? அல்லது மனுஷர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வெறுமையான துதிப்பாடல் உங்களுக்கு வேண்டுமா? People in your church saying, oh, good brother, good sister. சபையிலே நல்ல சகோதரன் சொல்லிவிட்டால் போதுமா? What a fool you are. எவ்வளவு புத்தியனாய் இருக்கிறாய். To seek for the honor of men. மக்களுடைய கனத்தை தேடுகிற புத்தியனாய் இருக்கிறாய். Seek for the honor of God. தேவனுடைய கனத்தை தேடுவர்களாய் இருங்கள். That God can repeatedly boast about you to Satan. சாத்தானிடத்திலே மீண்டுமாய் தேவன் உன்னை பற்றி பெருமையாய் பேச முடியும். That's what I learned from the first book of the Bible. இதைத்தான் வேதத்தின் முதல் புத்தகத்திலே நான் கற்றுக்கொள்கிறேன். Satan knows human nature very well. சாத்தானுக்கு மனுஷனுடைய சுபாவம் நன்றாக தெரியும். By that time Satan had already observed human beings for 2000 years. இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே 2000 ஆண்டுகளாக மனுஷனுடைய நிலைமை என்ன என்று பார்த்திருக்கிறார். Job lived about 2000 years after Adam, and Satan had seen man for 2000 years. ஆதாமுக்கு பிறகு 2000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் யோபு வாழ்ந்தார். 2000 ஆண்டுகளாக மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சாத்தான் பார்த்து கவனித்திருக்கிறார். Now he has experience with man for 6000 years. இப்பொழுதோ சாத்தானுக்கு 6000 ஆண்டுகால அனுபவம் மனுஷனிடத்தில் இருக்கிறது. And so Satan says to God in verse 4, Job 2:4. யோபு 2:4. He says, yes. ஆம். Man will love you more than loved ones and property. மனிதன் தன்னை நேசிக்கிறவர்களை காட்டிலும் அதிகமாகவும்
சொத்தை காட்டிலும் அதிகமாக நேசிப்பான், but not more than himself. ஆனால் தன்னை காட்டிலும் அதிகமாக நேசிக்க No, மாட்டான். no, 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 no. இல்லை இல்லை இல்லை. He will give everything, verse 4, to preserve his own life. தன்னுடைய ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். And Satan knows human nature. மனுஷனுடைய சுபாவம் சாத்தானுக்கு தெரியும். You know, you read in the Old Testament. பழைய பாட்டில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். You read that in second book of Kings. 2 ராஜாக்களிலே வாசிக்கிறீர்கள். About one city in Israel. இஸ்ரவேலில் ஒரு பட்டணம், where there was such a severe famine. அவ்வளவு கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. No food. ஆகாரம் இல்லை. You know what one mother did? ஒரு தாய் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? She was so hungry. எவ்வளவு பசி அவர்களுக்கு, அவ்வளவு பசியா இருந்தார்கள் She தெரியுமா? cut up her own child and cooked it and ate it. தன்னுடைய சொந்த குழந்தையை வெட்டி சமைத்து சாப்பிட்டாள். Can you imagine? கற்பனை செய்து பாருங்கள். She loved her own self so much. தன்னுடைய சுயத்தை எந்த அளவாய் அவள் நேசித்தாள். You see all the fights there is in families between relatives. உறவினர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகள் எல்லாம் பாருங்கள். All over the world. உலகம் முழுவதுமாய். Property. சொத்துக்காக. Mother-in-law, daughter-in-law fighting all the time. மாமியாரும் மருமகளும் சொத்துக்காக எப்பொழுதும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். Satan knows human nature. மனுஷனுடைய சுபாவம் சாத்தானுக்கு தெரியும். Whatever people may say, they love themselves finally. அவர்கள் என்னதான் சொன்னாலும் கடைசியாக தனக்கென்று வரும்பொழுது தன்னைத்தான் அதிகமாக நேசிக்கிறார்கள். He will give everything for his life. தன்னுடைய ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். God says, okay, சரி, test him in that third circle also. இந்த மூன்றாவது வட்டத்திலேயும் கூட நீ சோதித்து பார். He is a disciple. அவன் ஒரு சீஷன். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, focus our vision so that we can understand the new covenant. புது உடன்படிக்கை நாங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களுடைய கவனத்தை ஆண்டவரே ஒருமுகப்படுத்தும். Help us to love you more than property. ஆண்டவரே சொத்தை காட்டிலும் அதிகமாக நேசிக்க உதவி செய்யும். More than our loved ones. எங்களை நேசிக்கிறவர்களை காட்டிலும் அதிகமாக நேசிக்க உதவி செய்யும். More than our own life. உங்கள் சொந்த ஜீவனை காட்டிலும் அதிகமாக நேசிக்க உதவி செய்யும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.